Hello guys, hello. So welcome to Operation AIR. So All India Rank or Dream அப்படின்றதுக்கு வந்து we are going to help இல்லையா? So அதுக்கான ஒரு continuation தான் இது. So guys, today we are continuing with the chapter. சரிங்களா? the life process ஓட நம்ம கண்டினியூ பண்றோம். So last chapterல வந்து நம்ம nomenclature பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? So hopefully உங்களுக்கு நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம லாஸ்ட் லைவ் செஷன்ல நம்மளோட சேனலுக்குள்ள போயிட்டு லைவ் செஷன்ல பாத்தீங்கன்னா definitely you can find the video. So if you don't watch it, இந்த வீடியோ முடிச்சிட்டு அதை போய் பார்த்துட்டு வாங்க so that you will clearly understand. Okay, so இதில் நம்ம இந்த சாப்டர் நம்ம கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஏன் நம்ம இந்த சாப்டர் தெரிஞ்சுக்கணும்? சப்போஸ் நான் ஒரு சயின்டிஸ்டா இருக்கேன், நான் வந்து ஏதோ ஒரு ஆர்கானிசம் கண்டுபிடிக்கிறேன்னா அது எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணும், என்னென்ன கிரைட்டீரியாஸை நான் கன்சிடர் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ யூ ஷுட் இஃப் யூ ஆர் டாக்ஸானமிஸ்ட், நான் வந்து வகைப்படுத்துறது தான் என்னோட எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா யூ ஷுட் பி நோயிங் திஸ் சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இப்ப படிக்கும் போது எவல்யூஷன்ஸ் எல்லாம் படிக்கும் போது இந்த டாக்ஸானமி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் வந்து இந்த நியாண்டர்தால்ஸ் பத்தி எனக்கு வெரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ நியாண்டர்தால்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி நியாண்டர்தால்ஸ் அழிஞ்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டாக்ஸானமி புரிஞ்சிச்சு அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். பட் இந்த டைம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க நம்மளோட என்சிஆர்டில இருந்து. ஓகே, சோ நம்ம இந்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி RGR Academy is actually starting the batch for special repeaters. So special repeaters na enna sir அப்படினீங்கன்னா இந்த பேட்ச்ல 20 ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், என்ரோல் பண்ண போறோம். ரிப்பீட்டர்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளோட லிஸ்ட் வந்திருக்கும் கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1. சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அலாட்மெண்ட்ஸ் ஆஃப் காலேஜஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு கேரண்டிடா சீட் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா we are here to support. ஓகே, சோ எப்படி சப்போர்ட் பண்ண போறோம்? 20 பேருக்கு 12 டீச்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் வித் த டாக்டர் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இவங்க கூட இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண போறாங்க. மார்னிங் 6 o'clock இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் டீச்சர்ஸ் ஆர் கோயிங் டு பி வித் யூ. சரிங்களா? சோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய இன்டராக்ட் பண்றோம், நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்குறோம், அவங்க ப்ரொடக்டிவிட்டிக்குள்ள வரும். அண்ட் வி ஆர் டீச்சிங் தெம் லாட் ஆஃப் டிசிப்ளின். ஓகே, சோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்டா இருக்குமா சார்னா அப்படிலாம் கிடையாது. கேன் ஜஸ்ட் ரன் வெரி ஸ்மூத்லி. ஓகே, சோ இதுல நீங்க ஜாயின் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா இதுல என்ன முக்கியமான நீங்க போட்டிருக்கோம் இல்லையா, மணி பேக், விச் மீன்ஸ் நீங்க சப்போஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா யுவர் டியூஷன் ஃபீஸ் வில் பி ரீஃபண்டட். சோ அவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் வந்து நாங்க எடுத்துட்டு என்ன பண்றோம் இந்த முறை we are moving in the year 2025 and 26. so guys, if you want to support, கீழ வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. if you're interested, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர்ஸ் இருக்கும், you can call the numbers and inquire further. And sir, illa sir, I am studying, my brother is studying, my sister is studying 6, 7, 8, 9, 10th standard sir. I want to get her enrolled in foundation na enna 6, 7, 8, 9 oda continuation 11th and 12th. எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்போம் சார், பிசிக்ஸ்ல இந்த பேசிக்ஸ் நான் இங்க படிச்சிருந்தேன்னா இப்ப நான் ஸ்ட்ரகிளே பண்ணிருக்கேன், ஈஸியா போட்டிருப்பேன், நிறைய சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நான் போயிருந்திருக்கலாமே, ஜேஇ நான் கிராக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஜேஇ மட்டும் இல்ல, ஐசர் இருக்கு, ஐஎஸ்சிக்குள்ள நான் போகணும், இல்லைன்னா விஐடி மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் இல்லையா, அப்போ ஆப்டிடியூட் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா இந்த 11th and 12th என்சிஆர்டி நம்ம தரவு பண்றதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு காமனான ஒரு ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா 6 to 10 நம்ம ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, சோ சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கைஸ், கீழ அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ஃபார்மை ஃபில் அப் பண்ணலாம். ஓகே, சோ we will guide you. Definitely we are going to support you in the best way possible. So now we will jump into the content today. So இன்னைக்கு taxonomy and systematics வந்து பார்க்க போறோம். So what is taxonomy, what is systematics நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So classification of living organisms, how do we classify, and what is taxa, இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். சரியா? So suppose if you are interested in this topic, or if you want to know something in this topic, கமெண்ட்ல என் கூட இன்டராக்ட் பண்ணுங்க. சரியா? So I'm reading your comments, interact. And guys, suppose if you want any doubts, if you want any doubts to be clarified, even though live நான் லைவா பார்க்கல சார், நான் வந்து ஸ்கூல் முடிச்சு இப்பதான் வரேன், 7 o'clock வரேன், 8 o'clock வரேன், அப்ப பாக்குறனாலும் just comment நெக்ஸ்ட் லைவ்ல வந்து உங்களோட நேம் சொல்லி நான் அதை ரிப்ளை பண்ணுவேன். சரியா? So don't forget. So let's continue this class. So what is taxonomy? So taxonomy definition பாத்தீங்க அப்படின்னா, this is actually the science of naming, describing, classifying organism. சோ ஒரு ஆர்கானிசம் நான் நேம் பண்ணணும், நான் கிளாசிஃபை பண்ணணும்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு நோ வாட் இஸ் டாக்ஸானமி, வாட் இஸ் டாக்ஸா. சரியா? பட் இங்க எதன் அடிப்படையில, அண்டர் வாட் பேசிஸ் ஐ கேன் கேட்டகரைஸ் an organism. ஒரு ஆர்கானிசம் கண்டுபிடிச்சு நான் பார்த்துட்டேன், என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணணும் அதை வந்து நான் கேட்டகரைஸ் பண்றதுக்கு. ஒரு வார்ட்ரோப் இருக்கு, ஒரு வார்ட்ரோப்ல நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பீங்க. சப்போஸ் நான் கிளாத்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் இருக்கு. பேண்ட் இருக்கும், ட்ரவுசர்ஸ் இருக்கும்,
ஷர்ட் இருக்கும், டிஷர்ட் இருக்கும், ரைட்டா? அப்ப ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர், கரெக்ட்? அண்ட் ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் தேர் ஆர் டிஃபரெண்ட் ட்ரெஸ்ஸஸ். அப்ப டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையும் என்ன எடுத்து ஒன்னா அரேஞ்ச் பண்ணுவேன்னா கிடையாது. ஐ அரேஞ்ச் இட் செப்பரேட்லி. பேண்ட் எல்லாம் எடுத்து நம்ம தனியா அரேஞ்ச் பண்ணுவோம், ரைட்? ஷர்ட்ல எடுத்து தனியா அரேஞ்ச் பண்ணுவோம். எப்படி அரேஞ்ச் பண்றோம்? பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபரெண்ட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்ட். அப்போ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ஐ கேன் அரேஞ்ச். இங்க நம்ம பண்ண போறது அவ்வளவுதான். we are going to arrange the organism according to the similarities and differences. புரியுதா? அப்ப how can I do that? ஒரு காமனான பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா first you wanted to characterize it. கேரக்டரைஸ்னா அது பார்க்க எப்படி இருக்கு? விங்ஸ் இருக்கு, அது மெம்பரேனஸ் விங்ஸா இருக்கா பேட் மாதிரி, இல்ல வந்துட்டு ஃபெதரியா இருக்கா, பேர்ட் அது பீக் இருக்கா, ரைட்? அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் பேஸ் பண்ணி ஐ கேன் கேரக்டரைஸ் இட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த உடனே அதான் நமக்கு தெரியும் இல்லையா? So I want to characterize it first. Second, identification. I want to identify what type of organism it could be. அது என்ன மாதிரி ஆர்கானிசமா இருக்கும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது செகண்ட். தேர்ட், I want to classify. ஓகே, இந்த ஆர்கானிசம் எதோட ஒத்து போகும்? விங்ஸா இருந்தா அது எய்வ்ஸா இருக்கலாம், பேர்ட்ஸா இருக்கலாம், பேர்ட்ஸ் ஒத்து போகுது அப்படிங்கிறது we are calling it as classification. And last, I want to name it. நான் தான் கண்டுபிடிச்சேன் இல்லையா? So I want to name the organism. So நம்ம எப்படி நேம் பண்ணணும் அப்படின்றது நம்ம நாமென்க்ளேச்சர்ல பார்த்திருப்போம் இல்லையா? what are the criteria to name an organism? சும்மா நம்ம ரேண்டமா நேம் பண்ண முடியாது. என்ன லாங்குவேஜ்ல நேம் பண்ணணும்? யாராவது தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. what language we use to name an organism? தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், why do we use that language அப்படிங்கறத பார்க்கணும். If you know that answer, please comment it. Okay. And next step, early and modern taxonomy. So what is the difference? Early versus modern taxonomy. Early taxonomy வந்து பாத்தீங்கன்னா food, clothing, shelter பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? Categorize பண்றோம். What type of food, what type of shelter, clothing that it is used for, and what is the shelter? How can we use it as a shelter? In the base we are classifying. This is not the right approach to classify an organism. And what is the modern taxonomy? It is based on the scientific studies. So scientific studies in the external features, internal anatomy, cellular structure, ecological relationship. So let me explain. Let us take some time to explain this. External features. External பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? What is its structure? Right? And what is its internal anatomy? What is the arrangement of heart? Okay, அது எத்தனை chambered heart இருக்கு? Right, 2 chambered heart இருந்துச்சுன்னா எங்க நான் place பண்ணுவேன்? I place it in fishes. If it is 3.5 chambers, 3.5 chambers na அது reptiles இல்லையா? 3 chambers na amphibians. So I can see a similarity. Correct? அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? Internal anatomy use பண்ணி we can categorize. And third, cellular structure. What type of cell structure it holds? அது இந்த மாதிரி செல். Plant cell na it has a different structure. Animal cell na if it is a stem cell it has like no structure and then it is getting defined into a structure. Right? அப்போ cell structure பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? I can classify it. That is taxonomy. Ecological relationship, how it interacts with their ecological system. அது ப்ரொடியூசரா, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதா, இல்ல அது வந்து ஒரு கார்னிவோரா, இல்ல அது ஹெர்பிவோரா, இல்ல ஒரு ஆம்னிவோரா, இந்த ஃபுட் செயின்ல ஃபுட் வெப்ல அது எந்த இடத்துல இருக்குன்றத பேஸ் பண்ணி I can categorize it. Right? So இதெல்லாம் தான் வந்து நம்ம modern taxonomy, how we use to classify modern taxonomy. What is a taxon? Taxon na என்ன? Taxon na the placement, the arrangement is called taxon. Okay, the study is taxonomy. அவ்வளவுதான். How we arrange, நம்ம எப்படி ஒரு ஆர்கனிசம் அரேஞ்ச் பண்ணனும் தெரிஞ்சுக்கிறது taxonomy. Taxon the arrangement is all called taxons. Okay, so taxons oda scope can be broad or specific. அதாவது நான் பெரிய செக்மெண்ட் பண்றேன், அதாவது அனிமல்ஸ் அப்படினா அதுவும் taxonomy தான், பிளான்ட்ஸ் அப்படினா அதுவும் taxonomy தான். சரி, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம taxonomy தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும் what is taxonomyன்றது. So examples are plants. So plants ன்றது it's a broader perspective. Plants னா அதுல எல்லா வகையான பிளான்ட்ஸுமே இருக்கும். எல்லா வகையான பிளான்ட்ஸ்னா ஒரு பேனியன் ட்ரீனா பிளான்ட், ஒரு ரோஸ் நான் சொல்லலாம், இது எல்லாமே வந்து comes under plants. கரெக்ட்டா? அது ஹெர்பா இருக்கலாம், ஷப்பா இருக்கலாம், ட்ரீயா இருக்கலாம், but I call it plant. A plant is a broader arrangement. That is a broader taxon. Right? அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போனா wheat. So wheat is a specific taxonomy. Right? So we are actually plantல ஒரு particular type of plant எடுத்துக்கணும், particular plant எடுத்துக்கணும், that is wheat. அதுவும் we consider it as taxonomy, a taxon. And animals எடுத்துட்டோம் அப்படின்னா அனிமல்ஸ்னா எல்லாமே அனிமல்ஸ் தான். நானும் அனிமல் தான், ராபிட்டும் அனிமல் தான், க்ரோவும் அனிமல் தான். சரியா? ஆனா அதுல mammals போது which has the mammary gland, which has the external hair. Right? So இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? Which feeds milk இல்லையா? Which is an viviparous animal. அப்ப இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? Mammals, which is animals, I'm specifying the taxon.
to the mammals. Adula நம்ம specific dogs. I am a mammal, a rabbit is a mammal, and dog is a mammal. We are not same, right? Up we are specifying one particular animal, that is dog. அதுவும் taxon. See, இந்த மாதிரி arrangements தான் நம்ம என்ன சொல்றோம்னா taxon அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டடி தான் நம்ம taxonomy-ன்னு சொல்றோம். Got it? So now next, what is systematics? Systematics na enna? Systematics na enna, guys? So we'll see that. So the origin, systema அப்படின்னா என்ன அர்த்தம்னா arrangement. Okay, arrangement. And here the Carolus Linnaeus has wrote the systema naturae, right? Systema naturae என்னும்போது that represents the Latin word systema, which means arrangement of these organisms. Got it? So இதுல வந்து என்னென்ன scope, what are the scope for this அப்படின்னா identification, nomenclature, classification and evolutionary relationship. So identification na அங்க நம்ம first day சொன்ன மாதிரி தான், I want to identify what type of organism it is based on certain characters. Second, nomenclature, how to name it. அந்த நேமிங்கான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எப்படி நான் ஒரு ஆர்கனிசம் நேம் பண்ணுவேன் அப்படின்றது. தேர்ட், கிளாசிபிகேஷன், how do I classify, what are the criteria I should consider to classify the organism. Classification, evolution relationship, how it is interacting with the other descendants. Evolution relationship நான் வந்து ஒரு ஹோமோ சேபியன், ரைட், என்ன மாதிரி இருக்கக்கூடிய டிசெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா அது காமன் ஆன்செஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பான்சி சொல்லலாம், கொரில்லா சொல்லலாம். We are all from common ancestors. We have very similar characters. கரெக்டா? நம்மளோட anatomy-யும் சரி, morphology-யும் சரி, இல்ல if you are taking the genetic, we are going deep into genes ஆனாலும் சரி, we can see the similarities. கரெக்டா? அப்போ evolutionary-ஆ we have some kind of a continuity or connectivity that we can relate to. இல்லையா? அப்போ அதான் நம்ம சொல்றோம் evolutionary relationship-னு சொல்றோம். Got it? இப்போ டைனோசர்ஸ் எடுத்துக்கிறோம், இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில பேர்ட்ஸ் எடுத்துக்கிறோம், we are comparing it, right? woolly mammoth எடுத்துக்கிறோம், elephants எடுத்துக்கிறோம், we are comparing it, we are seeing the similarity between the organisms, right? That is what we call as evolutionary relationship. Okay, and we are coming into the taxonomic hierarchy. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். So hierarchy னா என்ன அர்த்தம்? What is hierarchy? The arrangement of these organisms, how from the broader sense to the very specific niche. So in the particular இதுதான் நம்ம சொல்றது பிரமிட், நம்ம hierarchy சொல்றோம் இந்த particular ஏரியால. So we start with the kingdom. So kingdom நம்ம it is broader. It's a broader taxonomy. It's a broader perspective of classification. அதுல phylum அப்படின்றது for animalsல phylumன்றது it is smaller than the kingdom. And divisionன்றது நம்ம plantsல சொல்லுவோம். What type of division நம்மது we are representing the plants. அப்போ phylum na animals, division na it is plants. Next, classன்றது it is a division or it is narrowed than the phylum. phylumல இருக்கக்கூடிய ஒரு narrowed classification na class. அதுல orderன்றது it is much narrowed. Next, family, next genus, and then very 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 specific species. Species நம்மோது நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர் நம்ம குறிப்பிடுறோம், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா. சோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரி, ரெண்டுமே அனிமல் எக்ஸாம்பிள் தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தப்பறம் நமக்கு நல்லாவே புரியும். ஓகே, yeah, the examples are, one is humans and lion. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் பார்க்கலாம். what are the key rules அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த ரூல்ஸ் என்னன்னா ஹையர் கேட்டகரிஸ் ஃபியூவர் சிமிலாரிட்டிஸ். அப்ப என்ன அர்த்தம்? நான் இந்த பிரமிட்ல இந்த பிரமிட்ல நான் மேல போக 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 சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்குன்னா குறைஞ்சிட்டே இருக்கும், ரைட்? சோ இட் இஸ் லைக் இந்த ஜீனஸ் ஸ்பீஷிஸ் எடுத்தீங்கன்னா ஜீனஸ் எடுத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இங்க சிமிலரா இருக்கும். ஆனா இந்தியா கேரக்டர்ஸ் வில் பி வெரி 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 ரெஸ்ட்ரிக்டட், வெரி க்ளோஸ், ரைட்? அங்க இருக்கக்கூடிய ரூல் என்ன? The higher the categories are, fewer similarities. Similarities என்றது கம்மியா இருக்கும், right? So and lower the categories are, more the similarities. அப்படி உல்டா ஸ்பீஷிஸ்ல இருந்து கீழே நீங்க கிங்டம் போறீங்க அப்படின்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து என்ன ஆகும் இருக்கும். மேமல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே மேமல், நிறைய மேமல்ஸ் இருக்கு. லயனும் மேமல் தான், நானும் மேமல் தான், ரைட்? டைகரும் மேமல் தான், எலிஃபென்ட்டும் மேமல் தான். பட் லுக் அட் தி டிஃபரன்ஸ். ஸ்பீஷிஸ் ஆர் வெரி வெரி ஸ்பெசிபிக், ஹைலி ஸ்பெசிபிக். புரியுதா உங்களுக்கு? ஓகே, yep. Okay, so next they same, more like lower taxa it is more like, higher taxa it is broader, which actually means the same thing. Okay, and examples of hierarchy. Examples இப்ப பார்க்க போறோம். One is human and one is lion. Humans பொறுத்த வரைக்கும் kingdom Animalia, they come under kingdom Animalia, where animals, of course. ஆனா நான் அனிமல் தான், காக்ரோச் அனிமல் தான்.
I cannot say categorize. I am nanu cockroach we are under similar categories of it. It's a broader perspective, right? Kingdom Animalia something broader, and phylum Chordata, we are under the chordates, right? Notochords, which means, and class Mammalia, we come under Mammalia. Example pathona nanu mammal da, lion mammal da, elephant mammal da. Ana we are going specific. Order primates, so we are part of primates. Order primates. Primates or yaar irukka? Apes, chimpanzees, gorillas, right? They are all primates. Adula family ipo varumbodhu Hominidae. So we are now getting specific. Family nu varumbodhu it is more specific. Hominidae. Genus is Homo, and species, because we are Homo erectus, right? Homo erectus irundanga. Homo erectus Homo sapiens. We are species nu paakumbodhu we are considering the specificity, highly specific area abina the Homo sapiens. We are Homo sapiens. Got it, guys? This is the example. So we are actually narrowing down. Abde poga characters and it is getting narrowed, and they are being very, very specific. Very specific. Suppose specificity is increasing as order is like moving from the lower to the higher categories. Okay. Okay. Yes, very good. So we are just going for the cat family, which is Felidae, which is a lion. Okay, so நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சாரி கேட்டும் பாத்தீங்கன்னா லயனும் பாத்தீங்கன்னா அது பிஹேவியர்லாம் அப்படியே ரொம்ப சிமிலரா இருக்கும் இல்லையா? So we'll find how. Okay, kingdom Animalia, of course நம்மளும் kingdom Animalia அப்ப நானும் கேட் ஒண்ணானோ it is a broader perspective. நான் சொன்னேன் அனிமல்ஸ்னா நிறைய அனிமல்ஸ் வரும், எக்கச்சக்க அனிமல்ஸ் வரும், ரைட்? அதுல ரொம்ப கேட்டகரைஸ் பண்றோம், which is phylum Chordata. Of course we are also from chordates, and cat and lion is also from chordates, right? Jaguar is from chordates, elephant are from chordates. Class Mammalia, and it is a viviparous animal. It feeds milk to the young ones, right? How we do, correct? It has body hair. Now we can call it as Mammalia, of course. And next order, inga we can see the difference. Order inga number primates, ana inga it is carnivora. It is a carnivora. Now we are actually dividing, we are diversified. Humans in the poranga, now this lions and tigers, we are categorizing this in a different part. Okay, lion is now descending from us, but பாருங்களே நமக்கு common ancestors இருந்திருக்காங்க, right? So evolution is something wonderful, guys. We are when we are jumping into the lesson evolution, நம்ம பார்க்கலாம் எப்படி we are branching out அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? So order is carnivora. Now we are very, very specific about the family. It is the Felidae. Family is Felidae, and the genus is Panthera. And the Panthera na நம்ம leopard எடுத்துக்கலாம், lion எடுத்துக்கலாம், tiger எடுத்துக்கலாம், இதெல்லாம் Panthera கீழ வரும். Okay, and after this we are going for the species, which is the Panthera leo. Leo namodu we are very, very specific that it is lion. Got it, guys? Now do you understand? So the examples நம்ம புரிஞ்சுக்க முடியும். The more niche it is, kingdom la irundhu poga species is very niche. Niche na enna artham? ஒரு particular organism நான் mention பண்ணி சொல்றேன், புரியுதா? Okay, so now you would have understood. Suppose Purina, you can just recap this categories. So subspecies and tribe. So we'll be seeing it in the MCQ form when we are talking about the MCQs. So we can just recap. Taxonomy enna paathirundom. Taxonomy enna naming, describing and classifying the organisms, and we have seen what is taxon. Any classification categories are called taxon. Kingdom andalum seri, phylum andalum seri, genus andalum seri, family andalum seri, species andalum seri, everything comes under the taxon. And systematics na taxonomy plus evolutionary relationship. How it is evolutionary, it has similarities, or how it is having the evolutionary connection between it. அப்படின்றது பேஸ் பண்ணி தான் நம்ம systematics ன்றது இருக்கு, right? And hierarchy starts from kingdom, and then phylum and class, order, family, genus, species. Okay, and we are going from us Homo sapiens இருந்து போறோம் அப்படினா species, genus, family, order, class, phylum and kingdom. So you want to know this, guys. யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த லைவ் பாக்குறவங்க இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வச்சு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. Okay, so இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி. Okay, so let me just know it in the comment section. So put effort. இத பேஸ் பண்ணி அழகா ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறீங்க. If I know the sentence, I can remember this. எப்படி நம்ம white blood cells ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? நம்ம never let the monkey eat banana. Never let monkey eat banana. இந்த அஞ்சு வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டேன்னா எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே it is a white blood cell. சரியா? So never neutrophils, let lymphocytes, let monkey monocytes, eat eosinophils, banana which is basophils.
அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது மூலியமா இந்த ஆர்டர் ஈஸி ஞாபகம் வச்சுக்க முடியும். So you make a sentence for the remembering this. So let me just see it in the next class, see it in the comment, and mention you in the next class. Okay. Okay, you are actually keep let me off. Okay, guys. Okay, jokes apart. Yes, there is someone called Arsis. Hi, Arsis. So please. Okay, see, thumbnail is to attract you to watch the classes, not to play games. Okay, so இத பார்த்துட்டு சார் நான் எனக்கு கேம் விளையாட டெம்ட் ஆகுது, நான் கேம் விளையாட போறேன். No guys, it is to கேம் விளையாடுற பசங்களா இந்த thumbnail பாருங்க, click in, come inside, watch the class ன்றதுக்காக. Okay, so you should focus on class. Okay, so நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் we should educate ourselves, right? அதுக்கு அப்புறம் தான் நம்ம we can have. நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனையோ நிறைய மில்லேனியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they work, they focus on what is need. எது நமக்கு அத்தியாவசியமா அதை பார்க்கணும். Entertainment is fine. See, I played games. நான் இல்லைன்னு சொல்லல. Okay, you can play games, but we have a specific time for it. சரியா? அது when our priority is being sorted, then you can, no one is going to question you. Okay, your life is how you desire it to be. நிறைய அட்வைஸ் பண்ணணும். Okay, sorry guys, I can't help it. Okay, சரி, great. Keep plates. Oh, you are talking about the mnemonics. Thank you very much. Keep plates clean or family gets sick. Arsis, fabulous man. Thank you very much. See, yes, of course, it starts with kingdom, phylum, class, and then you're going to the order, family, genus, species. Thank you. Thank you very much. Okay, very great, very good. So keep plates clean or family gets sick. I'll remember this. Okay, it's applause for you, Arsis. Great. Okay. Yes. Okay. You guys, if you're watching this in live or if you're not watching it live, no problem. If you're watching it in recording, we will be seeing in the next class. So next class நிறைய பேர் you just participate. I wanted to interact with you, put a lot of details. We are just making this biology curious. நம்ம இந்த முறை we are nailing it. 180 of 180 in zoology, 180 of 180 in botany. 360 marks நம்ம அட்டைன் பண்றோம். சரியா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ் முடிச்ச அப்புறமோ இந்த லெசனை முடிச்ச அப்புறமோ எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்றோம். டாபிக் பை டாபிக் எம்சிக்யூஸ் வேணுமா? கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டாபிக் பை டாபிக் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ண போறோம். இட்ஸ் ஃபார் ஃப்ரீ கைஸ், நோ கேட்ச், இட்ஸ் ஃபார் ஃப்ரீ. எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம்? சூப்பரா இந்த முறை எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண போறோம். 11th and 12th படிக்கிறீங்களா? ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் யுவர் 12th கிராக் பண்றோம் நீட். சரியா? ஓகே கைஸ், திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். See you in the next video. Bye bye.